பிரபாகர் வர சொல்லுங்க. சரிங்க ஐயா. ஹாய் டேட், கூப்பிட்டீங்களா? ஆமாம், நம்ம வரதராஜன் கார் லோனுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். மேனேஜர் கிஷோர் கிட்ட சொல்லி கிட்டத்தட்ட முழுசாக ப்ராசஸ் ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தாரு. நீ போய் என்னன்னு பார்த்துட்டு வையா. ஷூர், போலாம் டேட். இதில் அது சம்மந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கு. மேனேஜர் கிட்ட கொடுத்துரு. அநேகமாக நீ நாளைக்கு வரதனை கூட்டிட்டு பேங்க்குக்கு போக வேண்டியதாக இருக்கும். மேனேஜர் கிட்ட எப்போன்னு கேட்டுக்க. அப்புறம் நீ தான் கூட இருந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு டேட். நீங்க வரலையா? எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. ஓ, நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க டேட், நான் பாத்துக்கிறேன். சரி, இந்த கார் எடுத்துட்டு போ. பை டாடி. டேய், அப்பா எங்கடா? மேல இருக்காருமா. நீ எங்க கிளம்பிட்ட? முக்கியமான விஷயம், நான் சீக்கிரம் வந்தேன். நீங்க அப்பா பாருங்க. பை 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 பை. மீட்டிங்ல இருக்கேன், அப்புறம் வரேன்னு சொன்னேன். அதுக்குள்ள ஃபோன் பண்ணி உடனே வான்னா என்ன அர்த்தம்? அவசரமா பேசணும்னு அர்த்தம். உட்கார். அதுக்கு முன்னால நானே உங்கள்கிட்ட பேசலான் இருந்தேன். ஆமா, வரதனுக்கு கார் லோன் வாங்க மேனேஜர் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணீங்களா? மேனேஜர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், நீங்க தான் ஷூரிட்டி கையெழுத்தெல்லாம் போட்டீங்களாமே. ஆமா. எனக்கு விளையாடுறீங்களா? அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனுக்கு போய் ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்கீங்க. கார் வாங்குற அளவுக்கு அவனுக்கு வசதி வந்துருச்சா? சப்போஸ் நாளைக்கு அவன் ஊரை விட்டு ஓட்டிட்டா அந்த மொத்த பணத்தையும் நீங்களும் நானும் தான் கட்டி தொலையணும். எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. அவருக்கு பண்ணணும்னு தோணுச்சு, பண்றேன். இதெல்லாம் யாரு கேட்டு பண்றீங்க? யாரு கேட்கணுங்கிற? அவர் நமக்கு லைஃப்ல மறக்க முடியாத அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. மறக்க முடியாத அளவுக்கு இன்சல்ட்டும் பண்ணிருக்காப்ல. அந்த ஆளு என்னெல்லாம் பேசினா தெரியுமா? நான் அவனோட பாஸ்ங்கிறத மறந்துட்டு நீ வா போன்லாம் பேசினான். அப்படி ஒரு மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்களா? ரொம்ப தேவை. மரியாதை இல்லாம பேசினாருன்னா அதுக்கு யார் காரணம்? உண்மை என்னன்னு தெரியாம அவர் பொண்ணை சந்தேகப்பட்டு பேசி அவர் அப்படி பேச வச்சதே நீதானே. சோ அந்த ஆளு என்ன வேணாலும் பேசலாம். உங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்க, நான் அதை கேட்க கூடாது இல்ல? தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. வரதனுக்கு செய்யணும்னு தோணுச்சு. நீ தடுத்தாலோ அவருக்கு செய்ய வேண்டியது கடமைன்னு நினைச்சு நான் செய்ய தான் போறேன். நான் உன்னை கூப்பிட்டதே அதை பத்தி பேசுறதுக்கு இல்ல. சுந்தரிய தர்மன்னு ஒரு அடியாளை வச்சு மிரட்டி கேஸை வித்ரா பண்ண சொன்னியாமே, உண்மையா? சொல்லு. பணம் கொடுத்து தர்மன் ஒரு ரவுடியை ஃபிக்ஸ் பண்ணி சுந்தரிய பிளாக்மெயில் பண்ண சொன்னது உண்மையா? ஆமா. ஏன்? எதுக்கு உனக்கு இது தேவையில்லாத வேலை? எதுங்க தேவையில்லாத வேலை? அவ என்னோட மொத்த ப்ராப்பர்ட்டிஸும் கேட்டு கோர்ட்டுக்கு போவா. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? அதை நீ சட்டப்படி கோர்ட்ல சந்திச்சிருக்கணும். அதை விட்டுட்டு கட்ட பஞ்சாயத்து அடியாள்னு யோசிக்கிறியே, படிச்சவ தானே நீ? இப்படியா சீப்பா யோசிக்கிறது? அவளுக்கு பதிலடி தர இதை விட கீழே இறங்கி நான் வேலை பார்ப்பேன். Shut up. Are you crazy? எப்படி உன்னால இப்படி பேச முடியுது? கௌரவத்தை விட்டுட்டு எப்படி இந்த மாதிரி லோக்கலா யோசிக்க முடியுது? நம்ம ஸ்டேட்டஸ்க்கு எதை பண்ணணுமோ அதை தான் நீ பண்ணிருக்கணும். உன் இஷ்டப்படி பண்ணுன்னு நீங்க தானே சொன்னீங்க. கொஞ்சமாவது யோசிச்சு முடிவு எடுப்பேன்னு நினைச்சேன். என்கிட்ட நீ என்ன சொன்ன? பிரச்சனையை என்கிட்ட விடுங்க, நான் லாயர் மூலமா பேசி முடிக்கிறேன்னு. ஆனா இப்போ ஒரு ரவுடியை வச்சு, யார் அந்த தர்ம? அவ எப்படி என்கிட்ட மரியாதை இல்லாம பேசுறான் தெரியுமா? தர்மனை பாத்தீங்களா? எப்போ? என்ன சொன்னா? வந்தா சுந்தரிய உங்களால ஜெயிக்க முடியாது, எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் அவ பேர்ல எழுதி கொடுத்துட்டு ஓடி போயிடுங்கன்னு சொன்னான். எனக்கு அவமானமா போச்சு. நம்மளோட ஸ்டேட்டஸ்க்கு அவங்கிட்ட நான் பேச்சு வாங்கணுமா? அசிங்கப்படுத்திட்டீங்க. இத்தனை வருஷத்துல சுந்தரி ஒரு நாளாவது நமக்கு தொந்தரவு கொடுத்திருப்பாளா? சும்மா இருந்தவளை சீண்டி விட்டது நாம தான். அவ தான் தர்மன் அனுப்பிச்சான்னு பார்த்தா நீ தான் அவனை ஃபிக்ஸ் பண்ணதா அவ என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றா. அப்போ அவளையும் போய் பாத்தீங்களா? ஆமா, பார்த்தேன். அவ ரூட்ல அவ, நம்ம ரூட்ல நாமனு போயிருந்தா ரெண்டு பக்கமுமே பீஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இப்ப என்னாச்சு? உன் முட்டாள்தனத்தினால நீ ஃபிக்ஸ் பண்ண தர்மனை அவ நமக்கு எதிராக திருப்பி விட்டுருக்கா. சரி, இவ்வளவு பண்ணியே என்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொன்னியா? ஏன் மறைச்ச? அவ என்னடானா புவனாதான் முதல்ல ஆரம்பிச்சது, இனிமே யார் என்ன சொன்னாலும் நான் பின் வாங்குறதா இல்ல, ரெண்டுல ஒண்ணு பாத்துக்கலான்னு சவால் விட்டு பேசுறா. தர்மன் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்றானா, சுந்தரி ஒரு பக்கம் சவால் விட்டு பேசுறா. இப்ப என்ன பண்றது?
எதுக்கு இப்ப டென்ஷன் ஆறீங்க? அதை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். முடியாது. தர்மன் மாதிரி கூலிப்பட ஆளுங்களோட உன்னால மோதி ஜெயிக்கவே முடியாது. அதான் விட்டுருங்கன்னு சொல்றேனே. இதை நான் வேற மாதிரி டீல் பண்ணிக்கிறேன். வேற என்ன பண்ணுவ? அவன் பிரச்சனையை சால்வ் பண்ண அவனை விட பெரிய ரவுடி தாதா மாஃபியா கேங்னு ஃபிக்ஸ் பண்ணி பிரச்சனையை பெருசு பண்ணிக்கிட்டே போவியா? அவனுக்கு இதான் பொழப்பு. திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்ணுவான், பஞ்சாயத்து பண்ணுவான், நம்ம நிம்மதியை கெடுப்பான். உன்னால சமாளிக்க முடியுமா? கேவலம் ஒரு ரவுடி என்கிட்ட சவால் விடுறான். நான் யாருன்னு காட்டுறேன். நீ முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் எழுது. தர்மா சம்பந்தப்பட்ட ஆளுங்க எல்லார் பேரையும் எழுதி கொடு. நான் கமிஷனர் கிட்ட பேசிக்கிறேன். அவர்கிட்ட தானே, அதை நானே பேசிக்கிறேன். இந்த யோசனை முன்னாடியே இருந்திருக்கணும். வேணாம், இனிமே இந்த பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன். ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுத்துட்டு நீ ஒதுங்க. சுந்தரி பேர்ல எதுக்கு? ஏன் அவளுக்கு திரும்ப டார்ச்சர் கொடுக்கணும்? பதிலுக்கு அவ ஏதாவது பண்ணி லைஃப் முழுக்க இந்த பிரச்சனையோடய போராடிட்டு இருக்க சொல்றியா? போதும், அவளை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு. லாஸ்டா வார்ன் பண்றேன். சுந்தரி விஷயமா எனக்கு தெரியாம நீ ஏதாவது பண்ண நான் சும்மா இருக்க மாட்டேன். இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ தர்ம அவன் சம்பந்தப்பட்ட ஆளுங்களை மட்டும் மென்ஷன் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தா போதும். நான் கமிஷனர்கிட்ட பேசிக்கிறேன். ஹலோ சார், நான் லக்ஷ்மணன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? வந்துட்டேங்க. மோகன், வாடா. ஏதோ அவசரமா பேசணும்னு சொன்னியே. நீ உள்ள வாடா, பேசலாம் வா. காஃபி போடட்டுமா? இல்ல உனக்கு டீ தானே பிடிக்கும்? டீயே போடுறேன். வேண்டாம், வர சொன்னியே, என்ன விஷயம்னு சொல்லு. முதல்ல உட்காரு. உட்காரு வா. என்னால நம்பவே முடியல தெரியுமா? நீ வருவியோ மாட்டியோன்னு சந்தேகமா தான் இருந்த. உன்னை பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அக்காவோட பேச்ச மதிச்சு தம்பி வந்திருக்கானா யார் தான் சந்தோஷப்பட மாட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா. சரி, அதான் வந்துட்டான்ல, என்ன விஷயம்னு சொல்லு. உன்கிட்ட ஒண்ணு சொல்லுவேன், அக்காவை தப்பா நினைக்க கூடாது. இப்ப அக்காவை மதிச்சு தேடி வந்தல, இதே பாசத்தோட இதே பிரியத்தோட நீ என்னைக்குமே இருக்கணும்டா. நானே ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட என்ன மன்னிச்சிரு. எனக்கும் பவித்ராவுக்கும் உன்னை விட்ட வேற யாருடா இருக்காங்க? அப்பாவுக்கு அப்புறம் நீ தானேடா எல்லாம். உன்னோட அக்காங்கிற முறையில பாசத்தோட பழகணும், பேசணும், சகஜமா இருக்கணும்னு நான் எத்தனையோ நாள் நினைச்சிருப்பேன். என்ன பண்றது, உள்ளுக்குள்ள பாசம் இருந்தாலும் வெளியே சொல்ல முடியாம எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியலடா. ஆமா மோகன், பாசம் இருந்தாலும் வேண்டாதவங்க மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்காம தள்ளியே இருந்துட்டோம். அதை நினைச்சா இப்பவும் எனக்கு வேதனையா இருக்கு. எதுக்கு இப்ப பழசையெல்லாம் பேசிக்கிட்டு? இனி நம்ம 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு நான் கேரண்டி, என்ன நம்ப. தேங்க்ஸ்டா. கொஞ்சம் இரு, நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு இல்ல, வரேன். ஒண்ணும் டேய், வேண்டாம். அக்கா வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் வேண்டாம்னு சொன்ன எப்படி? இரு. டீ போடலாம் தான் நினைச்சேன். மொத வந்திருக்கல, கூலா இருக்கட்டுமேனு தான். இந்தா, நீ குடிச்சியா? நீ குடி. அப்பா இப்பெல்லாம் உன்னை நினைச்சு எவ்வளவு சந்தோஷப்படுறாரு தெரியுமா? தம்பி திருந்திட்டாமா, இனிமே அவன் தான் என்னோட எதிர்காலம்னு பேசுறாரு. இப்போ அப்பா உன்னதான் மலை மாதிரி நம்பி இருக்காரு. நம்ம அப்பா நம்புறது இருக்கட்டும், நான் தெரிஞ்சிட்டேன்னு முதல்ல நீ நம்புறியா? ஏன் அப்படி கேக்குற? இப்ப வரைக்கும் நீ என்ன நம்பாத மாதிரி தான் தெரியுது. முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொல்லிட்டு இப்ப வேற எதையோ பேசுற. அப்படின்னா நீ என்ன நம்பலன்னு தானே அர்த்தம்? ஐயோ, தப்பா நினைச்சுக்காதடா. முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் வர சொன்னேன். ஆனா அதை எப்படி பேசணும்னு தெரியாம தான். எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்ல. அக்கா என்ன சொன்னாலும் நான் கோவப்படாம கேட்பேன்.
வீட்டுக்கு கல்யாணி வந்திருந்தா இங்க பாரு, உன் மேல இருக்க அக்கறையில தான் சொல்றேன். கோவப்படாம பொறுமையா கேளு. படிக்கிற காலத்துல லவ் பண்றது, அவசரப்பட்டு கல்யாணம் பண்றது, இதெல்லாம் எனக்கு என்னவோ சரின்னு படல. பாத்தியா, உன் முகமே மாறி போச்சு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சொல்லு. இல்ல மோகன், அப்பாவால இன்னும் கொஞ்ச நாள் தான் வேலை பார்க்க முடியும். சீக்கிரமே ரிட்டையர் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் மொத்த குடும்பமே உன்னை நம்பிதான் இருக்கு. சித்திய பத்தி கேட்கவே வேணாம். அவங்க உன்னை பத்தி எவ்வளவு கனவு கண்டுட்டு இருக்காங்க. அவங்க ஆசையும் நிறைவேறணும். ஒழுங்கா படிச்சு முடிச்சு வேலையில சேர்ந்தாதான் இதெல்லாம் நடக்கும். நடுவுல லவ் பண்றேன்னு சொல்லி மனசு அலைய விட்டேன்னு வச்சுக்க, இது எல்லாமே வீணா போயிடும்டா. ஏன் சிரிக்கிற? நீ ஏன் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண? அதை மறந்துட்டு பேசுற? உண்மைதான், நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில கல்யாணம் சரியா தப்பான்னு கூட என்னால யோசிக்க முடியல. கல்யாணம் பண்ணிக்கலனா என் வாழ்க்கையே நாசமாயிடுங்கிற நிர்பந்தத்துல தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் பட்ட கஷ்டம் இருக்கே அப்பப்பா, வேற ஒருத்தரா இருந்திருந்தா வீட்டை விட்டே ஓடி போயிருப்பாங்க. நானும் சரி அவரும் சரி ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரே வச்சிருக்கோம். அதனாலதான் வெளியே என்ன பிரச்சனை வந்தாலும் உள்ளுக்குள்ள நாங்க சந்தோஷமா இருக்கோம். இப்ப மட்டும் இல்ல, இனிமேலும் நாங்க சந்தோஷமா தான் இருப்போம். சின்சியரா லவ் பண்ணா எல்லாரும் சந்தோஷமா தான் இருப்பாங்க. இது எல்லாருக்குமே தானே பொருந்தும். இல்லடா, எங்களை மனசுல வச்சுக்கிட்டு நீ லவ் மேரேஜ் தான் சரின்னு முடிவு பண்ணிடக்கூடாது. எங்களுக்கு நடந்தது வேற யாருக்காவது நடந்திருந்தா கல்யாணமா வேணா ஒண்ணு வேணான்னு எப்போ ஓடி போயிருப்பாங்க. என் புருஷன் பேசிக்க ரொம்ப நல்லவரு. அதனாலதான் எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி எனக்கு துளசிதான் முக்கியம்னு என்னை விட்டு பிரிஞ்சு போகாம இருக்காரு. இத பாரு மோகன், பெத்தவங்களுக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரெண்டு பக்கமும் பிரச்சனை தான். உனக்கே தெரியும், கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ரெண்டு சைடும் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சேன்னு. நான் இவரை தான் லவ் பண்ண, இவரை தான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். ஆனா பிடிக்காத கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால என் மாமியார் வீட்டுல என்னை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க தெரியுமா? கல்யாணம் ஆன முத நாளே வாசல நிக்க வச்சு அவமானப்படுத்தினாங்க. அதோட விட்டாங்களா? ஒவ்வொரு நாளும் வார்த்தையால குத்தி கிழிச்சு வேதனைப்படுத்தினாங்க. நரகம்னா இதான் நரகம்னு சொல்ற அளவுக்கு மோசமான வாழ்க்கை. இன்னும் கூட அந்த பிரச்சனை தீரல. ஒரு நாள் சந்தோஷமா இருந்தா 9 நாள் வேதனைடா. கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லயே அவரோட வேலையும் போயிடுச்சு. சொந்தக்காரங்க சப்போர்ட் இல்லாம பணத்துக்கு கஷ்டப்பட்டு நாங்க அனுபவிச்ச வேதனை சொன்னா புரியாது, பட்டாதான் புரியும். எதுக்குடா கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு வாழ்க்கையை வெறுத்து போயிடும். நீ தேவையில்லாம பயப்படுறேன்னு நினைக்கிறேன். வாழ்க்கைனா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அது அரேஞ்ச்டு மேரேஜா இருந்தாலும் சரி. உண்மைதான், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டா சொந்த பந்தம் எல்லாம் சேர்ந்து வந்து நம்ம பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. ஆனா லவ் மேரேஜ்ல அதுக்கு சான்ஸே இல்ல. லவ் பண்ணா நிம்மதியா கல்யாணம் பண்ணிக்கணும், சந்தோஷமா குடும்பம் நடத்தணும். அதை விட்டுட்டு லவ் பண்ணிட்டோமேனு கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் பூரா வருத்தப்படுறதை விட பேசாம வீட்டுல சொல்ற பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா இருந்திடலாமே. லவ் பண்ணி படிக்கிறப்பவே கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால நான் அனுபவிச்ச வேதனை அப்படி. சரி, முடிவா என்னதான் சொல்ற? நான் எதுக்காக இதெல்லாம் சொன்னேன்னு உனக்கே புரிஞ்சிருக்கும். நீ கல்யாணியா மறந்துறதுதான் உங்க 2 பேருக்குமே நல்லது. இல்ல துளசி, என்னாலும் சரி நான் கல்யாணியை மறக்கிறதா இல்ல. சொன்னா கேளு, கல்யாணி மனசுல உன்னை பத்தி எந்த அபிப்பிராயமே கிடையாது. அவளை கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா பின்னாடி உனக்கு தான் பிரச்சனை வரும். இனிமே கல்யாணிய டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். ஹலோ, சொல்லுங்க, நான் வீட்டில் தானே இருக்கேன். தம்பி, தலைக்கு மேல ஆபத்து வந்துருச்சு. உடனே எங்கேயாவது கிளம்பி போயிடுங்க. 2 நாள் வீட்டு பக்கமே வரக்கூடாது. என்னண்ணா சொல்றீங்க? அந்த பூனா வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா. அவ போலீஸ்க்கு போய் போலீஸ் நம்மள தேடுது. நீங்களும் 2 நாளைக்கு வீட்லயே இருக்காதீங்க. அச்சோ, என்ன பிரச்சனைனா? ஆமா தம்பி, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. அவளுக்கு மட்டும் தான் போலீஸ் தெரியுமா, நமக்கு போலீஸ் தெரியாதா? இன்னும் 2 நாள் பொறுத்துங்க, நான் யாருன்னு காட்டுறேன். அண்ணா 2 நாள் நான் எங்கடா போவேன்? ஐயோ தம்பி, பேசலாம் நேரம் இல்ல. ஒரு அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன், நேரா அங்க வாங்க, மத்த அங்க பேசிக்கலாம். சரிண்ணா.
யாருங்க போன்ல? ஒன்றும் இல்லை, நான் அர்ஜென்ட்டாக கிளம்பணும். வா மோகன். என்ன ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க? வெளியூர போறீங்க? ஆமாம். என்னங்க காலையில இருந்து ஒண்ணுமே சொல்லாம திடீர்னு கிளம்புன எப்படி? கொஞ்சம் டார்ச்சர் பண்ணாமல் இருக்கியா? எனக்கு இப்போ தான் ஃபோன் வந்துச்சு. சரி, எந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு அது போங்க. தெரியாது. தெரியாதா? என்ன பேசுறீங்க நீங்க? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? அங்கே போனதான் எந்த ஊருன்னு எனக்கே தெரியும். சரி, எப்போ வருவீங்க? தெரியாது. என்ன நீங்க எது கேட்டாலும் பட்டும் படாம சொன்னா எப்படி? ஓ, நீ மட்டும் எப்படி நடந்துக்கிற? பட்டம் படம் தானே இருக்க. சரி, வர எத்தனை நாள் ஆகும் சொல்லுங்க? 2 நாள் ஆகும். 2 நாளா? நீங்க பாட்டுக்கு 2 நாள்னு சொல்லிட்டு போனா தனியா இங்க நான் என்ன பண்ணுவேன்? என்ன சின்ன குழந்தையா? வீட்டில் ஆளுலாம் தனியாக இருந்து தான் ஆகணும். என்னால அதெல்லாம் முடியாதுங்க. தனியா இருக்க எனக்கு பயமா இருக்கு. பாரு துளசி, சின்ன குழந்தை மாதிரி அடம் முடிக்கிறது முதல்ல நிறுத்து. நான் வேலை விஷயமா அடிக்கடி ஊருக்கு போய் தான் ஆகணும். நீ தனியா இருக்க பழகிக்கோ. என்ன விளையாடுறீங்களா? நான் எப்படி தனியா இருக்க முடியும்? ஏன் துளசி ஏன் கோவப்படுற? அதான் அவசரமா போகணும்னு சொல்றாருல. இல்லடா, இவர் பாட்டுக்கு தனியா விட்டுட்டு போயிட்டா நான் எங்க போறது? 2 நாள் தானே, நம்ம வீட்டுக்கு வந்துரு. இவர் வந்ததுக்கு அப்புறம் நானே கொண்டு வந்து விட்டுடுறேன். தேங்க்ஸ் மோகன். என்ன தேங்க்ஸ்? அங்கெல்லாம் என்னால போக முடியாது. ஏன் முடியாது? நீங்க தான் இந்த வீட்டு வாசலே மிதிக்க மாட்டேன்னு வந்துட்டீங்கல்ல. வான்னு சொன்னப்ப ரோஷத்தோட முடியாதுன்னு வந்துட்டோம். இப்ப நமக்கு ஒரு பிரச்சனைனா அந்த வீட்டுக்கு போனா சித்தி எப்படி நம்மள மதிப்பாங்க? அம்மாவை பத்தி ஏன் கவலைப்படுற? அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க கிளம்புங்க, துளசியை நான் கூட்டு போறேன். சரி, நான் வரேன். துளசி 2 நாளைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. நான் போய் பெட்ரோல் போட்டு வந்துடுறேன்.